அதுக்காக நிவின் அவரோட ஆஃபீஸ்க்கு போறாரு. கான்ட்ராக்ட் விஷயத்த பத்தி நிவின் தான் வெளியில சொல்லிட்டாரு அப்படின்னு நிவின் மேல ரொம்ப கோபத்துல இருக்கிறாரு விஜய். நீ பண்ண துரோகத்துக்கு வேற ஒருத்தனா இருந்தா ஏதாவது செஞ்சு விட்டுருப்பேன் அப்படின்னு கோவமா சொல்றாரு விஜய். எனக்கு இருந்த ப்ரெஷர்ல நான் தெரியாதனமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நிவின். காவேரி உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா, ஏன்னா காவேரி உங்களை அவ்வளோ லவ் பண்றா அப்படின்னு சொல்றாரு நிவின். நீ சொல்லிதான் காவேரி நான் லவ் பண்றான்னு எனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்கிறாரு விஜய். அங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் விஷயத்த மறந்து கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல நானு அப்படின்னு கேட்கிறாரு விஜய். எல்லாத்தையும் மறைச்சிட்டு தெளிவா யமுனாட்ட போட்டு கொடுத்துட்டல அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா பிளான் பண்ணி என் பொண்டாட்டிய என்கிட்ட பிரிச்சுட்டல நீ அப்படின்னு சொல்றாரு விஜய். நான் பிளான் பண்ணி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு நிவின். ஆனால் அதுக்காக நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என்னால் தான் இப்படி ஒரு குழப்பம் நடந்துச்சு, அதான் நானே சேர்த்து வைக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நிவின். அதை கேட்ட விஜய்க்கு கோபம் வந்துடுது. காவேரியை எப்படி சமாதானப்படுத்தி என் கூட கூப்பிட்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எந்த உதவியும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளை இன்னமும் உன்னோட எக்ஸ் லவராக மனசில் நினச்சிட்டு பெரிய தியாகி மாதிரி எந்த வேலையும் நீ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. நிவின் விஜய்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு மட்டும் பொசிட்டிவ்னஸ் மீறிட்டு வருதில்ல, அதே மாதிரி தானே காவேரிக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. வெண்ணிலாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்து பார்த்து இவ்வளோ தூரம் கவனிக்கிறப்ப அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரே வீட்டுக்குள்ளே பொண்டாட்டியும் இருக்கணும் எக்ஸ் லவரும் இருக்கணும்னா யார் ஏற்றுப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு நிவின். என்னால் ஒரு குழப்பம் வந்துருச்சு, அதை தீர்த்து வைக்கலான்னு தான் வந்தேன், ஆனால் இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு நிவின். இதுக்கிடையில் காவேரி விஜய் நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்குறாங்க. உங்கள் அப்பா ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் நான் ஃபீல் பண்ணி அழமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் எதுவும் நடக்காத மாதிரி கேஷுவலாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நர்மதா, நீ எத்தனை நாள் ஸ்கூலுக்கு லீவு போடுவேன், நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் யூனிஃபார்ம் அயன் பண்ணி தரேன் அப்படின்னு பேசுகிறாங்க. காவேரியோட ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஜாப் தானே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி. காவேரியோட பாட்டி சொல்கிறாங்க, நேற்று நைட்டு வரைக்கும் இவள் கண்ணை கசக்கி அழுதுட்டு இருந்தா, இப்போ எதுவும் நடக்காத மாதிரில பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நிலைமையில இவளை வேலைக்கெல்லாம் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காவேரியோட அம்மா சொல்கிறாங்க, இப்போதைக்கு அவள் வீட்டில் இருந்தால் எதையாவது யோசிச்சுட்டு இருப்பா, அவள் வேலைக்கு போயிட்டு வரட்டும் அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேலைக்கு போகிறதுக்கு ஓகே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் காவேரி அந்த கம்பெனி இன்டர்வியூக்கு போகிறாங்க. இந்த கம்பெனியோட எம்டி விஜயோட ஃப்ரெண்டுன்றதுனால விஜய்க்கு கால் பண்ணி உன்னோட ஒய்ஃப் இங்கே ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்காக இன்டர்வியூ வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்டர்வியூ நீ எடுத்துகிட்டே இரு, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு. விஜயோட ஃப்ரெண்டு காவேரிட்டா உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டுமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். விஜய் அங்கே நிற்கிறத பார்த்ததும் காவேரிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. நீ ஏன் என்னை விட்டுட்டு வந்துட்ட காவேரி, நீ இல்லாமல் நான் தவிச்சு போயிடுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு விஜய். இல்லைன்னா என்ன, அதான் வீட்டில் வெண்ணிலா இருக்கிறாள் அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க காவேரி. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காவேரி அப்படின்னு அவரோட நிலைமையை எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு விஜய். இனிமேல் என்னோட அம்மா மனசை என்னால் கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு முடிவாக சொல்லிடுறாங்க காவேரி. இனிமேல் என்கிட்ட பேச முயற்சி பண்ணாதீங்க, என்னை பார்க்க வராதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது காவேரி, உன்னோட அம்மா சம்மதத்தோட நான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய். இதுக்கிடையில் காவேரியோட குடும்பம் குடி போகிற அந்த புது வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே விஜய்மே குடி வராரு. காவேரியோட மனசு மாறுறதுக்கு விஜய் என்னெல்லாம் முயற்சி பண்ண போகிறாரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.